போட்டியின் வெற்றியாளர் யார்? கிட்டத்தட்ட அமோகமா முடிஞ்சிருச்சு. இப்ப லாஸ்ட் ரவுண்ட்ல அதுக்கு தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. பட் இதுல நீங்க ஜோடி டைட்டில் வின் பண்ற வழியை பாப்போம். ஓகே, சோ ஆண்கள் எல்லாரும் உங்க அம்மாவும் உங்க மனைவியும் ஒரு ஆபத்து போக முடியும். அப்படி இருக்கிறப்போ நீங்க யார மேடம் நாங்க லவ் மேரேஜ். இதுல என்னங்க சந்தேகம் இருக்கு? என் ஒய்ஃப் தான் நான் கூட்டிட்டு போவேன். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஆஹா, ஒருத்தர் தான் போக முடியும். சொல்லு. கரெக்ட். நான் என் ஒய்ஃப். இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க? பொண்டாட்டி மாதிரி அம்மாவும் முக்கியம் தானங்க. என் பொண்டாட்டி நல்லாவே பைக் ஓட்டுவா. வாழ்க்கையில பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை மறந்துடக்கூடாது இல்லைங்க. நினைக்கிறீங்க இதுக்கான பதில சொல்ல நாங்க உங்களுக்கு டைம் பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம ரோகிணி இதான் ஃபைனல் நினைக்கிறேன். அதானே? இல்ல இங்க அவனுக்கு அம்மா மேல பாசம் இருக்கா என்ன? யாருக்கும் நல்லது பண்ணணும், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழறோம்னு அதானுங்க. வேற எதுவும் எனக்கு தோணல. அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை சொல்லுவோம். என்ன பதில் சொல்ல போற ரவி? போயிடலாம். யாருக்கும் தொல்லை கொடுக்காம நம்ம லைஃபை வாழணும். அதான் திருப்தியான வாழ்க்கை. லைஃப். சார், நாங்க பெருசா அதானே சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை. ஆமா, அது போதும்னு நினைக்கிறோம். ஆசைப்படுறோம். எப்படி போய் சொல்றேன் பாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு போகட்டும். என் ஹஸ்பண்ட் சொல்றோட ஷேர் பண்ணணும். மனுஷனுக்கு எதுல சார் கிடைக்குது? சாப்பிடும்போது மட்டும்தான் மாட்டோம். ஏன்னா அதுல மட்டும்தான் நம்ம போதும். மனுஷங்க நமக்கு இருக்கிற தேவைக்கு எல்லாம் கிடைச்சாலும் புதுசா ஒரு உழைச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உழைப்பு நிக்காம ஒன்னாலே அதுவே திருப்தியான வாழ்க்கை தானே சார். சண்டை வந்தா அப்படி ஒண்ணு நடக்காது. அவ ஒய்ஃபுங்க வாயில இருந்து சாரின்னு இது வரைக்கும் சண்டை போட்டதே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர் எங்க கிட்ட தான் சார் கேட்டிருக்கணும். ஏன்னா போர்ல நடந்த சண்டையை விட புருஷன் பொண்டாட்டினா. ஆனா பூ விக்கிற பொண்ணிட்டே போய் பூவை கொடுக்க முடியுமா சார்? சொல்ல மாட்டேன். அவருக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு போடுவேன். சண்டையே வருது, அதை பேசி சரி பண்ணிக்கணும். இப்ப ஜட்ஜஸோட ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வெயிட்டிங்ல இருக்கு. அவங்க எழுதிட்டு இருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, நீங்க ரொம்ப டென்ஷன் பத்தியும் முதல்ல பேசிடலாம். என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க சார். ரெண்டு பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண. இந்த பரிசை வாங்குறதுக்குன்னே சொல்ற மாதிரி. அப்படியா? நாங்க கொஞ்சம் மேனேஜ். நாங்க சரியா இருக்கிறோம்னு நாங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்க. நம்ம கரெக்டா பதில் சொல்லி அசத்தணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனான வாழ். இப்ப பாரு, அந்த முத்து பையன் சும்மா அம்மாவை வேற மாதிரி பதில் சொல்லணும். எப்போ இப்படி சொன்னு வச்சுக்கியேன், கிளாப்ஸும் வரும், மார்க்ஸ். திருட்டு பையன் இங்கேயும் வந்து அதே வேலையை தான் பார்த்துருக்கான். கோர்ட்ல ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆனவ. நீங்க புருஷன் பொண்ணு நான் பாத்திருக்கேன். எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறது தான் புருஷன் பொண்டாட்டிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு வாழ்றாங்கன்னு தான் அர்த்தம். இங்க வந்து சண்டை போடுற ஒரு கப்பல் இருக்காங்க. சிறந்த கணவன் மனைவிக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம். லவ்வர்ஸாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் மெச்சூரிட்டியா வரல. தேங்க்யூ சார். நாங்க மேரேஜ் எங்களுக்கு ஹாப்பி தான் சார். நல்ல கப்பல்ஸ்னா சரி, மனசளவுலயும் சரி, ரொம்ப யதார்த்தமான ஜோங்க சொன்ன பதிலையும் சரி, அவங்க கிட்ட சுத்தமா போனா யோசிக்கும் போது முத்து அவங்க திறமையை ஏறுது, தன்னோட தனித்தன்மையை மதிக்கிற பழக்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. பொதுமையை யதார்த்தமா சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் பொறுமையும் கண்டிப்பா இருக்கணும். அது இவங்களுக்குள்ள இருக்குன்னு நாள் முழுக்க வாழ்ந்தாலே போதும். அவங்க வாழ்க்கை எதிர்பார்க்கிற மாதிரி இந்த போட்டியோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் முத்துவும் மீனாவும் தான். வாங்க
வாழ்த்துக்கள் சார். சூப்பர்ல. சார் என்ன சார் இது? இல்ல உங்க அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். இருக்க நாம வின் பண்ணுவோம்னு நினைச்சேன். காம்படிஷன் நடத்தல நாம தானே வின் பண்ணோம். ரெடியா வச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்கன்னு என்னமா சொல்றேன். நீங்க இல்லன்னா அங்க எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல. ஆமா, ஆனா முத்து அண்ணியும் வின் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான். உங்களா தள்ளுடா. ரவி நீங்க தான் எங்களுக்கு தெரியும் ஆண்டி. எங்க யாராவது ஜெயிச்சிட்டாங்களா? என்னடா நீங்க ரெடி கொடுங்க. இதுக்கு நான் ஆலங்கரைச்சு ரெடியா இருங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம்மா. காய்கறி வாங்கும் போது கொசருக்கு கருவேப்பிலை குடுக்கற மாதிரி அவங்க ஆரம்பத்திலே வெளியில போயிட்டாங்களா? என்ன அடியா அடியா அப்படிதான் அப்படிதான். ஆமாண்ணே, அத கேள்விப்பட்டு தான் வந்தோம். அத்தை, என் அக்கா மாமா இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. மாமா இங்க பாருமா. அக்கா கங்க்ராட்ஸ் கா. தேங்க் யூ. வெற்றி மாலையோட போ. டேய் மாலை குடுறா. டேய் அடியா அடியா. பொது அறிவு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள்? விடை இந்தியா. ரெண்டாவது கொஸ்டின். பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது? விடை வீனஸ், வெள்ளி.